ஆண்டவரை சிக்கன பிடித்துக்கொள், அவரை விட்டு விலகி செல்லாதே, உன் வாழ்வின் முடிவில் வளமையடைவாய். சீராக்கின் ஞானம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இன்றைய இறைவார்த்தையோடு டாக் வித் காட் சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்க ஷீபா ஜான். நான் இறை ஆசிரியருடன் மகிழ்ச்சியா இருக்கிறேன், நீங்களும் மகிழ்ச்சியா இருக்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எத்தனை தான் சொந்தங்கள் பந்தங்கள் இருந்தாலும், அனைத்தும் ஒரு நாள் இழந்தாலும் விட்டு விலகாத ஒரே சொந்தம் நம் ஆண்டவர் மட்டுமே. அவரை சிக்கன பிடித்து கொண்டு வாழ்வில் வளமையடைய முயற்சிப்போம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. திருவிவிலியம் எழுதுதல் நாள் 110. எண்ணிக்கை 8ஆம் அதிகாரம் எழுதி முடிச்சாச்சு. விளக்குகள் வைத்தல், லேவியரின் தூய்மையாக்கமும் அர்ப்பணமும் என்ற தலைப்பிலே அதிகாரம் முழுவதும் கொடுக்கப்பட்டுள்ளது. சற்றலசுவோம் வாருங்கள். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, ஆரோனிடம் சொல், நீ விளக்குகளை ஏற்றும் பொழுது 7 அகல்களும் விளக்கு தண்டுக்கு முன்பக்கம் ஒளி தர வேண்டும். ஆரோன் அப்படியே செய்தான். ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடி விளக்கு தண்டுக்கு முன்பக்கம் ஒளி தரும்படி அதன் அகல்களை ஏற்றினார். விளக்கு தண்டின் வேலைப்பாடு அது பொன்னடிப்பு வேலையால் செய்யப்பட்டிருந்தது. அதன் பாதம் முதல் மலர்கள் வரை அடிப்பு வேலையால் செய்யப்பட்டது. ஆண்டவர் மோசேக்கு காட்டிய வடிவமைப்பின்படியே அவர் விளக்கு தண்டை செய்தார். ஆண்டவர் மோசேயிடமும் கூறியது, இஸ்ரேல் மக்களிடமிருந்து லேவியரை பிரித்தெடுத்து அவர்களை தூய்மைப்படுத்து. அவர்களை தூய்மைப்படுத்த நீ செய்ய வேண்டியது, பாவம் போக்கும் பலியின் நீரை அவர்கள் மேல் தெளிப்பாய். அவர்கள் உடல் முழுவதையும் சிரைத்து தங்கள் துணிகளை துவைத்து தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளட்டும். அதன் பின் அவர்கள் இளங்காளை ஒன்றையும் எண்ணெயில் பிசைந்த மிருதுவான மாவான அதன் உணவு படையலையும் எடுத்துக்கொள்ளட்டும். நீயோ பாவம் போக்கும் பலிக்கென வேறோர் இளங்காளையை எடுத்துக்கொள். இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதையும் ஒன்று திரட்டு. சந்திப்பு கூடாரத்தின் முன் லேவியரை அழைத்து வந்து நிறுத்து. நீ லேவியரை ஆண்டவர் திருமுன் நிறுத்தும் போது இஸ்ரேல் மக்கள் தங்கள் கைகளை லேவியர் மேல் வைப்பார்கள். பின் ஆரோன் லேவியரை இஸ்ரேல் மக்களிடமிருந்து வரும் ஆரத்தி பலியாக ஆண்டவர் திருமுன் அர்ப்பணிப்பான். அதனால் ஆண்டவர் பணியை செய்ய மக்கள் சார்பில் இவர்கள் இருப்பார்கள். அதன் பின் லேவியர் தங்கள் கைகளை காளைகளின் தலைமேல் வைப்பர். லேவியருக்கு கரை நீக்கம் செய்யும்படி நீ ஒன்றை பாவம் போக்கும் பலியாகவும் மற்றதை ஆண்டவருக்கு எரிபலியாகவும் செலுத்துவாய். மேலும் நீ லேவியரை ஆரோன் அவன் புதல்வர் முன் நிற்க செய்து ஆரத்தி பலியாக அவர்களை ஆண்டவருக்கு அர்ப்பணம் செய். இவ்வாறு இஸ்ரேல் மக்களிடமிருந்து லேவியரை பிரித்தெடுக்க வேண்டும். லேவியர் எனக்கே உரியவர். நீ அவர்களை தூய்மைப்படுத்தி ஆரத்தி பலியாக அர்ப்பணித்த சந்திப்பு கூடாரத்தில் பணி செய்ய அவர்கள் உள்ளே போவார்கள். இஸ்ரேல் மக்களிடமிருந்து அவர்கள் முற்றிலும் எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறார்கள். இஸ்ரேல் மக்களில் கருப்பையே திறந்து பிறக்கும் தலைப்பேர் அனைத்திற்கும் ஈடாக அவர்களை நான் எனக்கென உரிமையாக்கி கொண்டேன். ஏனெனில் இஸ்ரேல் மக்களிடையே மனிதரிலும் கால்நடைகளிலும் தலைப்பேர் அனைத்தும் என்னுடையவை. எகிப்து நாட்டில் நான் தலைப்பேர் அனைத்தையும் சாகடித்த நாளில் அவர்களை நான் எனக்கென அர்ப்பணித்து கொண்டேன். இஸ்ரேல் மக்களில் தலைப்பேர் அனைத்துக்கும் ஈடாக லேவியரை நான் உரிமையாக்கி கொண்டேன். இஸ்ரேல் மக்களுள் லேவியரை நான் ஆரோனிடமும் அவன் புதல்வரிடமும் கொடையாக அளித்து விட்டேன். இஸ்ரேல் மக்களுக்காக அவர்கள் சந்திப்பு கூடாரத்தில் பணி செய்வார்கள். இஸ்ரேல் மக்களுக்காக கரை நீக்க பலியையும் செலுத்துவார்கள். இதனால் இஸ்ரேல் மக்கள் தூயகத்தை அடுத்து வரவேண்டியிருந்தாலும் இஸ்ரேல் மக்களுக்கு தீங்கு எதுவும் நேரிடாது. மோசேயும் ஆரோனும் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் லேவியருக்கு இவ்வாறே செய்தனர். லேவியரை பற்றி ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் இஸ்ரேல் மக்கள் அவர்களுக்கு செய்தனர். லேவியர் பாவத்திலிருந்து தங்களை தூய்மைப்படுத்தி கொண்டனர், தங்கள் துணிகளை துவைத்தனர். ஆரோன் அவர்களை ஆரத்தி பலியாக ஆண்டவர் திருமுன் அர்ப்பணித்தார். அவர்களை தூய்மைப்படுத்தும்படி ஆரோன் அவர்களுக்காக கரை நீக்க பலி செலுத்தினார். அதன் பின் ஆரோனுக்கும் அவர் புதல்வருக்கும் முன்பாக சந்திப்பு கூடாரத்தில் தங்களுக்குரிய பணி செய்யும்படி லேவியர் உள்ளே சென்றனர். ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே அவர்கள் லேவியருக்கு செய்தனர். மேலும் ஆண்டவர் மோசேயிடம் லேவியர் பற்றி கூறியது, 25 வயதும் அதற்கு மேலுமானோர் சந்திப்பு கூடார வேலையின் பணிகளை செய்ய செல்வர். 50 வயதுக்கும் மேலானோர் வேலையின் பணிகளிலிருந்து விலகிக் கொள்வர். அதன்பின் பணிகள் ஏதும் கிடையாது. ஆனால் சந்திப்பு கூடாரத்தில் தங்கள் சகோதரரின் பணிக்கு துணை நிற்பர். தாங்களாக ஏதும் செய்யலாகாது. லேவியர் பணிகளை நீ இவ்வாறு ஒழுங்குபடுத்துவாய். இவ்வாறு எண்ணிக்கை 8ஆம் அதிகாரம் நிறைவு பெறுகிறது. மேலும் என்னென்ன பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இறையோடு உறவாட எங்களோடு இருங்க. மீண்டும் சந்திப்போம். அன்புடன் உங்கள் ஷீபா ஜான்.